கேட்காதவன், கடிந்து கொள்ளப்பட்டு கேட்காதவன். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, நீர் என்னுடைய சத்தத்தை கேட்கணும், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கணும், என்னுடைய ஜெபத்தை கேட்கணும், என்னுடைய மன்றாட்டை கேட்கணும், என்னுடைய கூப்பிடுதலை கேட்கணும், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை கேட்கணும்னு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்படிதானே? நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் என்னதோ அதை நான் உம்மிடத்தில் சொல்லுகிறேன், நீர் கேட்க வேண்டும், நீர் எனக்கு பதில் தர வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது நான் உங்களை என்ன செய்வேன்? கடிந்து கொள்வேன். ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை என்ன செய்வார்கள்? கடிந்து கொள்வார்கள். தங்களுக்கு பிடிக்காத அல்லது தேவையில்லாத காரியத்தை செய்யும் போது என்ன செய்வார்கள்? கடிந்து கொள்வார்கள். சரியில்லாத காரியத்தை செய்யும் போது கடிந்து கொள்வார்கள். அப்போ கடிந்து கொள்ளும் பொழுது நாம் கேட்டு கீழ்ப்படிந்தால் நாசமடைவதில்லை. ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தால் வேதவசனம் என்ன சொல்லி இருக்கிறது? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், ஃப்ரீக்வென்ட்லி, அப்படி. ஆமென். அடிக்கடி. ஆண்டவர் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை நம்ம கடிந்து கொண்டு அப்படியே விடுகிறவர் அல்ல. திரும்ப 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 கடிந்து கொள்கிறார். திரும்ப திரும்ப ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பின் எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அந்த எச்சரிப்பு நமக்கு எப்படி வரும் பாருங்கள். எப்படியெல்லாம் வரும் தெரியுமா? சிலருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று நமக்கு ஞாபகம் வரும். அல்லேலூயா. சில விபத்துக்கள் நமக்கு நேராய் வரும் பொழுது, நாம் இன்னும் ஆமென் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இன்னும் நாம் கீழ்ப்படிய வேண்டும், இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். இப்படிதான் எச்சரிப்பு. அடிக்கடி நமக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். தேவன் அதான் சொல்லுகிறார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் என்ன செய்வானாம்? அடுத்தது அவனுக்கு எச்சரிப்பும் இருக்காது. இந்த உலகத்திலே சுகமான வாழ்வு ஒருவேளை இருக்கலாம், இந்த உலகத்திலே செழிப்பு இருக்கலாம், நன்றாய் வாழ்ந்தது போல அவனுடைய மனது தோன்றலாம். ஆனால் சகாயமின்றி, யாராலும் காப்பாற்ற முடியாத அளவிலே எங்கிருந்தும் அவனுக்கு ரட்சிப்பு வராது. சகாயமின்றி சடுதியில் என்ன செய்வான்? அவன் சம்பாதித்ததான எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் இருக்கும். அவனுடைய கனவு இல்லம் இருக்கும், அவனுடைய கனவு கார் இருக்கும், அவன் இந்த உலகத்தில் என்னெல்லாம் செல்வமாய் வைத்திருந்தான எல்லாம் இருக்கும், எல்லாம் நன்றாய் இருக்கும். ஆனால் அவனிடத்தில் உயிர் இருக்காது. ஆமென். அப்படிதானே? பாருங்க, எத்தனையோ பேர் நம்ம நெய்யூர்ல இறந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவர்கள் கட்டின வீடு அழகா பெயிண்ட் அடிக்கப்பட்டு இருக்கும். அவங்க வீட்டில் அவர் உயிர் இல்லாமல் இருப்பார். அந்த வீடை கட்டும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார்? லைஃப் லாங் இந்த வீடு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த கட்டளையெல்லாம் எப்படி இருக்கணும்? தேக்கு மரத்தில் இருக்கணும். இது உழுக்கவே கூடாது. காங்கிரீட் போடும்போது நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி போடுவாங்க, நல்ல சிமெண்ட் போடுவாங்க. இது என்ன செய்யணும்? லைஃப் லாங்காக இருக்கணும். அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்வார்? அவருடைய இருதயத்தில் என்ன எண்ணம் இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லா மனிதனை போல சாவோம் என்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி பாருங்கள், இந்த வீடை நான் தான் அனுபவிக்க போகிறேன், என்னுடைய செல்வங்களை நான் தான் அனுபவிக்க போகிறேன் என்ற சாத்தானின் அறிவுரை ஒன்று என்ன இருக்கும்? இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கும். உலகத்தின் எண்ணங்கள். ஆமென். அப்போ அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு பேசப்படுகிறது. பாடலினாலே, வேத வசனத்தினாலே சிலருடைய வாழ்க்கை சூழலை பார்த்து அவன் கடிந்து கொள்ளப்பட்டு ஆமென் என்ன செய்கிறான்? சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23 வாசிப்போம். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், ஆமென், என்னுடைய ஆவியை உங்களுக்கு தருவேன். அப்படி என்றால் என்ன? ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய ஆவி என்ன? அது ஹோலி ஸ்பிரிட்.
இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பச் செய்த அந்த ஆவி. என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். பூர்வ கால முதலாய் எந்தெந்த வார்த்தைகள் இரகசியமாய் காக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ, ஆமென், ஸ்தோத்திரம், இனி இந்த உலகத்திலே என்னென்ன சம்பவிக்க போகிறது மனிதனுக்கு தெரியாது. சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ நண்பரோடு பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், பைபிள்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ப முடியாது பிரதர், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனா வெளிப்படுத்தல்ல இருக்கிறதெல்லாம் யாராலையாவது நம்ப முடியுமா அப்படின்னு சொன்னார். வெளிப்படுத்தல்ல என்னெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. 3ஆம் வானத்துக்கு மேலே போனாராம் ஒருத்தர், அங்கே இருக்கிறதையெல்லாம் பார்த்து இப்படி எழுதியிருக்கிறேன்னு சொல்லி, இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஐயா, அவர் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க ஐயா, ஒரு 50 வருடத்திற்கு முன்னால இப்படி ஒரு கம்ப்யூட்டர் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னா, நீங்க பண்ணுகிற டேட்டா எல்லாம் இதுல ஸ்டோர் ஆகும்னு சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா? நம்பி இருக்க மாட்டோம். ஒரு கேமரா எல்லாம் வரும்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால சொன்னா யாராவது நம்பி இருப்பாங்களா? ஆமென். டிவி எல்லாம் வரும்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால யாராவது சொன்னா நம்பி இருப்பாங்களா? நம்முடைய செய்கைகள் எல்லாம் படம் பிடிக்கப்பட்டு அது திரும்பவும் ஒளிபரப்பப்படும் சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். சரி, இது எப்படி செய்யப்படுகிறது என்று நமக்கு சொல்லி தந்தா புரியுமா? புரியாது. ஆனா செய்யப்படுகிறது. உண்மைதானே? மொபைல் இருக்கிறதா? நம்ம இங்க பேசுகிறோம், எங்கேயோ கேட்கிறது. எங்கேயோ இல்லை, நம்ம பேசுகிற ஆளுக்கு கேட்கிறது. கேட்கிறதா? இது எப்படி? யாராவது ஒரு ஆள் இதை விளக்கி தாங்க பார்ப்போம். முடியாது. ஆமா, அப்படித்தானே? இதுக்கு பின்னால ஒரு பெரிய தியரி இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு பின்னால பெரிய ஒரு சயின்ஸ் இருக்கிறது. இதுக்கு பின்னால ஒரு பெரிய டெக்னாலஜி இருக்கிறது. அதே மாதிரிதான் வெளிப்படுத்தின புஸ்தகத்துல ஒரு பெரிய டெக்னாலஜி இருக்கிறது, ஒரு பெரிய அறிவியல் இருக்கிறது, ஒரு பெரிய தியரி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த தியரி இல்லை, இது தியாலஜி. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை பற்றினது. இதை சொல்லும் போது புரியாதது போல இருக்கும். ஆனால் இயேசுவை விசுவாசித்தா, விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுபவைகளின், சொல்லுங்க. அப்ப நமக்கு புரியல. ஆனா நான் யாரை நம்புகிறேன்? இயேசுவை நம்புகிறபடினால் அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு பொய்யுரையாத தேவன். அப்ப உலகத்தின் மனிதர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளே நமக்கு புரியாமல் இருக்கிறது. ஆனா கேள்வி கேட்க முடியாது. ஏன்? அது நிஜத்துல நம்ம பார்க்கிறோம். நிஜத்துல பார்க்கிறோம். கேள்வி கேட்டா நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க. அதான் உன் கையிலே இருக்கிறத ஏன் நீ கேள்வி கேட்கிறன்னு சொல்லுவாங்க. இப்போ வேதத்துல இருக்கிறது நடைபெறாததுனால எல்லா முட்டாளும் கேட்பான். அது ஏன் முட்டாள்னு சொல்லுகிறேன்? சொல்லுங்க, வாசிங்க பாருங்க. சங்கீதம் 53:1. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய கூப்பிடுதல், அவருடைய கடிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பை மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேவன் இல்லைன்னு முதல்ல சொல்லிடுவான். இந்த வேதம் பொய்ன்னு சொல்லிடுவான். வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நம்பும்படியா இருக்கிறதா? ஏதேன் தோட்டம் என்று ஒன்று இருந்தது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஏன் பாம்பை படைத்தார்? அவர்கள் பாவம் செய்வார்கள் என்று தேவனுக்கு தெரியாதா? ஏன் அவர்களை அடிக்க வேண்டும்? ஏன் தண்டிக்க வேண்டும்? இப்படி கொஸ்டின் கேட்டுக்கொண்டே இருப்பான். இவன் யார்? மதிகேடன். இவனுக்கு என்ன வேண்டும்? இவன் பாவம் செய்ய வேண்டும், இவன் அக்கிரமம் செய்ய வேண்டும். அதனால முதல்ல என்ன செஞ்சிருவான்? தேவன் இல்லை என்று சொல்லிவிடுவான். கடிந்து கொள்ளுதல். ஆமென். தேவ ஊழியர்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக, பல சூழ்நிலைகள் மூலமாக, ஆமென், இந்த மனிதனை படைத்த தேவன், அந்த தகப்பன் அவனுடைய ஆத்துமாவின் மேலே பாரம் கொண்டு அவனுக்கு பலவிதமான எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். நமக்கும் தான். அல்லேலூயா. எனக்கு இடையில ஒரு நாள் பயங்கர ஒரு எச்சரிப்பு. எப்படி தெரியுமா? பாருங்க, ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியா? சரி, இதில் ஈபி லைன் போகுது பார்த்துக்கோங்கன்னு சொன்னார்.
நான் அப்போ ஈபி லைன், நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு லைன் எடுப்போம், பார்த்துருக்கீங்களா? ஒயர் போஸ்ட்டுக்கு போய் வரும். எதுவும் பக்கத்தில் இருந்து நான் உடனே அது தொட்டுட்டு சொன்னேன், இந்த ஒயர் தானே, பிரச்சனை இல்லைன்னு. அவரும் சும்மா இருந்துட்டார். அந்த ஒயரில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ கொஞ்சம் தள்ளி அங்கே போகும்போது நான் அந்த கேமரா வைக்கிறதான அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், எழும்பிராதீங்கன்னு சொன்னார். நான் பார்க்குறேன், எனக்கு பக்கத்தில் இப்படி போகுது. என்ன லைனு சொல்லுங்க? ஆமாம், நான் எழும்பி இருந்தேன், இன்னைக்கு நான் இங்கே இருக்க முடியாது. அப்படிதானே? அவர் இதை தான் முதல்ல சொல்லியிருக்கிறார். நான் பார்க்கல. என்ன ஒன்று, இந்த லைனை பார்த்தா தெரியாது, அது கண்ணிலேயே படாது, அப்படி இருக்கும். இன்னும் பாருங்க, இந்த லைன் ரோட்ல வரல, தெருவில் வரல, 2 வீட்டுக்கு நடுவுலோடி போகுது, வழியே இல்லை. நம்ம நினைப்போமா? அப்ப எனக்கு ஒரு ட்ராப் எப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை காப்பாற்றினார் என்று நான் நம்பினேன். அல்லேலூயா, ஆமே, ஸ்தோத்திரம். ஈபி லைனு நம்ம வீட்டில் உள்ள கரண்டே நம்மளை என்ன செஞ்சிடும், தூக்கி போட்டுரும். ஈபி பவர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? நான் உண்மையா இப்படி எழும்பியிருந்தேன்னு வைங்க. அதுலேயும் ஆச்சரியம் என்ன பாருங்க, அந்த இடத்துல நான் போயிருந்தேன்னா இந்த லெவலில் நிற்கிறது அந்த கம்பி. எப்படி நான் அதில் உட்கார்ந்தேன்னு தெரியாது. நான் எப்படி உட்கார்ந்தேன்னு தெரியல. அந்த லைனில் படாமல் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல. மேலே பார்க்கும்போது இப்படி லைன் போகுது, 3 லைன், 3 ஃபேஸ் லைன். ஒரு லைன் மட்டும் இல்லை, 3 லைனை என்ன பிடிச்சிருக்க பார்த்தது. என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்போ உன் ஜீவனை இப்போ இல்லை, உன் ஜீவன் இப்போ போக வேண்டியதல்ல, ஆண்டவருக்கா இன்னும் பிரயோஜனப்பட வேண்டியது இருக்கிறது. இப்படி என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலும் இது மாதிரி அநேக விபத்துகள் வந்திருக்கும், அநேக சூழ்நிலைகள் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு செகண்டில் நம்முடைய கனவு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ட்ரீம் எல்லாமே போயிடும். ஆமென். நம்ம என்னெல்லாம் நினைச்சு வச்சிருப்போம் எல்லாமே போய்விடும். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும். ஆண்டவர் இன்னும் கிருபையாய் நாட்களை தருகிறார். அவருடைய மனதுருக்கம் இன்னும் நம்ம மேல இருக்கிறது. இன்னும் உன்னை கொண்டு பிரயோஜனப்படுத்த முடியும்னு அவர் நம்புகிறார். அல்லேலூயா. எனவே அவருடைய அழைப்புக்கு, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் செவி கொடுப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். சரி, நீதிமொழிகள் 1:23 எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வாசித்த பகுதியிலே தொடர்ந்து வாசிப்போம். 24வது வசனம். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். தேவன் நம்மை கூப்பிட்டும் அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கையை நீட்டுகிறேன், ஆனா அவனுக்கு கண்ணு காணல, அவன் குருடனா இருக்கிறான். ஒருவேளை அவன் பார்வை உடையவனா இருந்தாலும் அவன் என்ன செய்யல, கவனிக்க மாட்டேன்னு சொல்லுகிறான். ஏன்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அருவருப்பான காரியங்களை செய்யும்படியாக, ஆமென், தீமையை செய்யும்படியாக, தன்னை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை அவன் என்ன செய்வான். அதுக்காக வேண்டி அவன் முதல்ல என்ன சொல்லிடுவான், தேவன் இல்லை. அவர் கையை நீட்டுகிறார், மகனே நீ போகிற பாதை சரியல்ல, நீ செய்கிற செயல் சரியல்ல, நீ தீட்டுகிறதான இந்த திட்டம் சரியல்ல, நீ நிறுத்திவிடு, போதும். ஆனா என்ன செய்யவில்லை, கவனிக்கிறவன் இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் வரும்போது, தேவ ஊழியர்கள் கடிந்து கொள்ளும் போது தேவ ஊழியர்களே என்ன செய்வார்கள், வெறுத்து விடுவார்கள். அவர்கள் முகத்தில் பார்க்கிறதுக்கே பிடிக்காது. ஆமென், அல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையை சொல்லி ஆலோசனையை கொடுக்கும் பொழுது ஆலோசனை என்ன செய்கிறார்களாம், தள்ளுகிறார்கள், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறார்கள். ஆமென். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அடுத்து வாசிப்போம். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். பாருங்க, தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு
புயல் வரும்போது, நீங்கள் பயப்படும் காரியம் உங்க வாழ்க்கையில வரும்போது, அது நோயா இருக்கலாம், வேற எந்த சூழ்நிலையா இருக்கலாம். ஆமென். அந்த நெருக்கம், அந்த இடுக்கண் உங்கள் மேல வரும்போது, நீ என் வார்த்தையை கேட்கவில்லை அல்லையா, என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லையே, என்னுடைய ஆலோசனையை நீ தள்ளினாயே, நீ என்னை வெறுத்தாயே, நான் நாகடியும் பண்ணுவேன். அப்படி என்றால் ஆண்டவர் பார்த்து சிரிக்கிறவர் அல்ல. நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்க, நீ நடு ரோட்ல போகக்கூடாதுன்னு. ஆமென். என்ன சொல்லுவீங்க? நடு ரோட்ல போகக்கூடாது, நீ ஒதுங்கி போகணும். இல்லைன்னா பைக்கில் போகும்போது என்ன சொல்லுவீங்க? நீ ஆமா 50க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுக்குறீங்க. இல்லை இந்த பிள்ளை நடு ரோட்ல தான் நடக்குது, இல்லை பைக் எப்போ ஓட்டினாலும் 100க்கு மேலே தான் போகுது அப்படின்னு சொன்னா என்ன வரும்? ஒரு இடுக்கண் வரும், ஒரு ஆபத்து வரும். அப்போ எதனால வந்தது சொல்லுங்க? கீழ்ப்படியாததுனால வந்தது. அப்ப நீங்க ஆகடியும் பண்ண மாட்டீர்கள், நீங்கள் வருத்தப்படுவீர்கள். உங்களால் உதவி செய்ய முடியாது உங்கள் பிள்ளைக்கு. ஏனென்றால் ஆமேன், விபத்து நடந்து முடிந்து விட்டது. சொன்ன பேச்சை கேட்காததினாலே, தீய வழியில் போனதினாலே, கடிந்து கொள்ளுதலை கேட்காததினாலே, ஆலோசனையை தள்ளினதினாலே விபத்து நடந்து முடிந்தது, முடிந்து விட்டது. இனி யாராலும் உதவி செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதைதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. நீ தீய வழியை தேர்ந்தெடுத்தாய், நீ துன்மார்க்கமான பாதையை தேர்ந்தெடுத்தாய். நான் உனக்கு ஆலோசனை தந்தேன், அந்த ஆலோசனையின்படி நடக்கவில்லை. உன்னுடைய வாழ்வு முடிய போகிறது, முடிய போகிறது, முடிய போகிறது என்று திரும்ப திரும்ப நான் உன்னை எச்சரித்தேன், நீ கேட்கவில்லை. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் என்ன செய்வானா? விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். குயவன் கையில் அனுதினம் நீர் வனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆழ்கடலில் அலைகளினால் சேர்ந்திடுவே.
குறித்து ஆண்டவர் நம்மிடத்திலே கடிந்து கொள்ளுகிறாரோ அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் செவி கொடுப்போம். அவருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுப்போம். ஆமென். களிமண்ணா அனுதினம் நீ குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் நமக்காய் கடந்த நாட்களிலே வந்ததான எத்தனையோ சோதனைகள், மரண பள்ளத்தாக்குகள், மரண கண்ணிகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்தாரே, நம்மை காப்பாற்றினாரே. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி பெரிய பாக்கியம், இந்த பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கண்களினால் காண்கின்றேனே திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போ வெளிப்படுத்தின புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காய் கொடுக்கிறதான வார்த்தை, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. ஆண்டவருடைய அழைப்பின் சத்தம், அவருடைய கூப்பிடும் சத்தம். அந்த சத்தம் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்றால் அது நித்திய ஜீவன். அல்லேலூயா. இளைப்பாறுதல் என்றால் அது இரட்சிப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அந்த வசனம் எங்க இருக்கிறது? வாசியுங்கள். மத்தேயு 11:28 வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அவர் எதை சொல்லி அழைக்கிறார்? நீ வருத்தத்தோடு இருக்கிறாய், நீ பாரத்தோடு இருக்கிறாய், உன்னுடைய சுமையை நீயே சுமந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வேதனையை, உன்னுடைய நெருக்கத்தை, உன்னுடைய பாரத்தை நீயே சுமந்து கொண்டிருக்கிறாய். இயேசு கதவை தட்டுகிறார், உங்கள் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். நீ சுமக்க வேண்டாம், கர்த்தர் மேல பாரத்தை வைத்துவிடு. அல்லேலூயா. உன் பாரத்தை என் மேல வைத்துவிடு, என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு. நீ சுமக்கிற சுமையை என்னிடத்திலே கொடுத்து விடு, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடு. ஆமென். இப்படி யாரு சொல்லுவா? அப்படித்தானே? ஆமென். நீ படுகிற பாரம், நீ படுகிற வேதனை, உன்னுடைய நெருக்கம் என்னிடத்திலே கொடுத்து விடு, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடு. உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக காரியங்கள், ஆமென், அநேக, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், போராட்டங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எதையோ ஒன்று தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆமென். உங்களுடைய கால்கள் விரைவாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபைக்காய் காத்திரு, உன்னுடைய பாரத்தை என்னிடத்திலே கொடு. ஆமென். நீ அநேக காரியங்களை குறித்து நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய், அநேக பிரச்சனைகளை குறித்த கவலை உன்னிடத்திலே இருக்கிறது. உன் கவலையை என்னிடத்திலே கொடுத்து விடு, என் வார்த்தைக்கு செவி கொடு. இதோ உன் வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். நீ என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? அவனிடத்தில் பிரவேசித்து. சகையுனுடைய வீட்டுக்கு வந்த உடனே சகையு பயங்கரமான ஆளு. எப்படிப்பட்ட ஆளு? வரி வசூலிக்கிற ஆளு. ஆமென், ஸ்தோத்திரம். வரி வசூலித்து தேவனை தேடாம இருந்த ஒரு ஆளு. யூதர்களுக்கு விரோதமானவர். இவர் யூதர், ஆனால் ரோம அரசாங்கத்துக்காக வேண்டி இவர் என்ன செஞ்சார்? சொந்த மக்களிடமே வரி வசூலித்தவர், டாக்ஸ் கலெக்டர். யூதர்கள் எல்லாம் இவர் யார்? ஆயக்காரன் தானே? ஆமா, ஆயக்காரனும் பாவிகளும் தங்குகிற இடத்துல இயேசுவுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. அப்படி என்றால் என்ன? பாவிகள் என்ற லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருந்தவர் தான் யாரு? சகை. இயேசு அந்த வீட்டுக்குள்ள போன உடனே என்ன ஆயிற்று? அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ நான் அவனிடத்தில் பிரவேசித்து, அவர் நம்மிடத்தில் வந்த உடனே என்ன உண்டாகும்? நமக்கு ரட்சிப்பு. வீட்டிற்கு ரட்சிப்பு என்று சொன்னா கட்டடத்துக்கு இல்ல, அந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பு. அல்லேலூயா, ஆமென். உங்க வீட்டுல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா அங்கே ஒரு பெரிய வாசல் இருக்கிறது. நீங்க உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு, உங்களுடைய நற்கிரியை கண்டு, ஆமென், உங்களுடைய ஆமென் ஆவியின் கனியை பார்த்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். நான் அவனிடத்தில் பிரவேசிக்கிறேன். நம்மோடு இயேசு இருந்தால், ஆமென், நம்மோடு கூட அவருடைய ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், அது மலையின் மேல இருக்கிற பட்டணம் எப்படி இருக்காதான்? சொல்லுங்க, மறைந்திருக்க மாட்டாது. உங்களுக்குள்ளே அவர் இருந்தால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நீங்கள் கனியற்றவர்களாய் ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் என்ன செய்வான்? நன்மை செய்யவே மாட்டான். நன்மை செய்வது போல இருக்கும், பிறருக்கு நன்மை செய்வது போல இருக்கும். ஆனா ஒரு நன்மையை செய்துட்டு அதை ஊரெல்லாம் சொல்லி காட்டுவான். நீங்க செய்கிற நன்மை எப்படி இருக்கணுமா? ஒரு கை செய்கிறத இன்னொரு கை, வலது கை செய்கிறத இடது கை அறியக்கூடாது. அப்படித்தானே? நீங்க யாராவது ஏதாவது சாதனம் சர்ச்சைக்கு வாங்கி கொடுத்துட்டு பேர் எழுதியிருக்கீங்களா? அப்படி இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா. பாத்திரத்துல பேர் எழுதுறது, பெஞ்சில பேர் எழுதுகிறது, இதெல்லாம் இருக்கு. நிறைய சபைகளில் போய் பார்த்தா தெரியும். இவர்கள் நினைவு. நாங்க ஒருக்கா முக்குடல்ல ஒரு சபை இருக்கிறது, அங்க போயிருந்தோம். ஆமே, என்ன சபை? நம்முடைய ஆவிக்குரிய சபை தான், ஒரு திருச்சபை. அப்போ அங்க வந்தார் ஒரு பாஸ்டர். எங்க தாத்தா வாங்கி போட்ட பெஞ்சு இருக்குன்னு சொல்லி எல்லா பெஞ்சும் போட்டு கொலைச்சிட்டாரு. கொலைச்சு பார்த்தா அவருக்கு தாத்தாக்கு பேர் இல்லை, உடஞ்சி போச்சு போல இருக்கு அப்படின்னு சொன்னார். பாருங்க. அப்போ எதுக்காக நன்மை செய்கிறாங்க தெரியுமா? பிறர் பார்க்க வேண்டும், அவர்களுடைய பெயரை புகழ வேண்டும், மனிதர்கள் காணும்படியாக செய்கிறதான தர்மத்திற்கு நீ பலனை அடைந்தாயிற்று என்று இருக்கிறது. ஆமென். அந்தரங்கத்தில் செய்தா அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார், பலனளிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படட்டும். அப்போ துன்மார்க்கன் தான் மற்றவர்கள் காணும்படியாக நன்மை செய்வான். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்கள் காணட்டும், அப்போதுதான் செய்வேன். என்னுடைய பெயரை சொல்வீர்களா? அப்படித்தானே? நன்கொடை கொடுப்பார்கள். இவர் இவ்வளவு ரூபாய் நன்கொடை கொடுத்தார் என்று சொல்வீர்களா? அப்போதுதான் செய்வேன். ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, நீ செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க அப்படி செய்யணும். அல்லேலூயா. நீங்க செய்கிற உதவி, நான் தான் இவங்களை படிக்க வச்சேன், இந்த குடும்பத்தை உயர்த்தி விட்டது நான் தான், சொல்லவே கூடாது. அது நன்மை அல்ல. அது அவர்களுடைய வாழ்விற்கு, அவருடைய வாழ்க்கையில் உள்ள பிள்ளைகளுக்கு எவ்வளவு வெட்கத்தை கொண்டு வரும் தெரியுமா? இவர்களால தான் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களாம். நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அண்ணா போட்டுட்டு போறாரு பார்த்தீங்களா ஒரு சட்டை, அது என்னுடைய கணவருடையதாக, நான் தான் கொடுத்தேன் அப்படி. அந்த சட்டை அவர் போடாமலே இருந்திருக்கலாம். அந்த சட்டை தூர போடக்கூடிய சட்டை, அந்த மனுஷன் போட்டிருக்கிறாருன்னு அவங்க பெருமைப்படணும். அப்படித்தானே? அல்லேலூயா. இப்படிதான் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டு நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் செய்தேன்.
அதை போல நீங்களும் வீட்டில் வேலைகளை செஞ்சுவிட்டு நான் தான் பாடுபடுகிறேன், நான் தான் கஷ்டப்படுகிறேன் சொல்லவே கூடாது. பார்த்தீங்களா ஆண்டவருடைய வசனம் எப்படி வருகிறது? என்னுடைய சத்தத்தை கேளுங்க. வீட்டில் இருந்தால் வேலை செய்ய தான் செய்யணும், அப்படித்தானே? அல்லேலூயா. நான் படுகிற பாடு தெரியுமா, நான் படுகிற கஷ்டம் தெரியுமா? உன் பலனை நீ அடைந்தாயிற்று சொல்லாதிருங்கள். ஆமென். சகோதரர்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படுகிறேன் பாடு, எல்லா பாடும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்தரங்கமா இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பாரப்பட்டாலும் தேவ சமூகத்தில் சொல்லணும். அவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆமென். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அப்படி என்றால் என்னுடைய வசனத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்படி என்றால் என்ன? என் சரீரத்தை, ஆமென், என் இரத்தத்தை புசிக்கிறவனுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவர் மரணம் அடையும் முன்பதாக எதற்காக ஒரு ராபோஜன பந்தியை ஆயத்தம் பண்ணினார்? இதன் சாயலாகத்தான். அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். யோவான் 10வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் சற்று கவனியுங்கள். நம்முடைய இருதயத்தின் கதவை தேவன் தட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இதை போல இந்த உலகத்தின் அதிபதியும் என்ன செய்வான்? உங்க கதவை தட்டுவான். உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டி, ஆமென், ஸ்தோத்திரம், உலகத்தின் செழிப்பை காட்டி, உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டி என்ன செய்வான்? உங்களை அழைப்பான். அப்ப அதை நீங்க எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாசியுங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறப்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். நானே வாசல். நானே என்றால் யாரு சொல்லுங்க? இயேசுவே வாசல். இயேசு என்ற நாமத்தை இல்லாமல் வேறே நாமத்தை யாராவது கொண்டு வந்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மற்ற காரியங்களை சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் கொலைகாரன். அவன் ஆடுகளுக்கு ஆபத்து வரும் பொழுது ஆடுகளை விட்டு அவன் ஓடி போய் விடுவான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்? ஆடுகளுக்கு உபத்திரவம் வரும் பொழுது, ஆடுகளுக்கு ஆபத்து வரும் பொழுது தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறார்? சொல்லுங்க, ஜீவனை கொடுக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது வேற யாராவது உண்டா? இல்லை, இயேசு மாத்திரமே. ஆமென். இந்த ரட்சிப்பை பெறும்படியாக நமக்காக வேற யாராவது எதையாவது செய்திருக்கிறார்களா? இல்லவே இல்லை, ஒருவரும் இல்லை. அது ஆண்டவர் சொன்னார், வாசல் வழியாய் வர வேண்டும். உலகத்தின் அதிபதி பின்வாசல் வழியாக வருகிறான். அவன் எப்படி வருகிறான்? இயேசுனுடைய கண்களுக்கு முன்பதாக உலகத்தின் செல்வங்களை எல்லாம் காட்டினது போல நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காட்டுகிறான். இயேசுவை நாமத்தை கொண்டு வரவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன இல்லை? நீங்க சொல்லுங்க, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு போதும்? ஆமென் சொல்லுவீங்களா? நிறைய பேர் உறங்குறீங்க இல்லையா?
ஆமென். தேவன் தருகிற ஆசீர்வாதம், உலகம் தருகிற ஆசீர்வாதம் நிறைய இருக்கும். ஆனா அதுல என்ன இருக்கிறது? வேதனை இருக்கிறது, அதிலே நுகம் இருக்கிறது, அதிலே அடிமைத்தனம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை வாசிப்போம். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய். போதும். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, ஆமென், அவர் உட்பிரவேசித்து நம்மோடு கூட போஜனம் பண்ணி, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நமக்கு அந்த ரட்சிப்பை தந்து நித்திய ஜீவனை தந்து அவர் நம்மை காப்பாற்றுகிறார். ஆனால் திருடன் என்ன செய்கிறான்? அவனுடைய எண்ணம் என்னவென்றால், முதலாவது உங்களுடைய கண்களுக்கு மாயையானதை காட்டி கடைசியில் என்ன செய்வான் தெரியுமா? உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய்விடுவான். ஆனால் ஆண்டவருக்கு நம்மிடத்தில் இருக்கிற செல்வம் அவருக்கு தேவையில்லை. நம்மிடத்தில் இருக்கிற பொன்னோ பொருளோ பணமோ அவருக்கு தேவையில்லை. வேதம் சொல்லி இருக்கிறது, பூமியும் யாருடையது? ஆமென், அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எல்லாமே அவருடையது, அவர்தான் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் திருடன் தான் என்ன செய்கிறான்? நமக்கும் தேவனுக்கும் உரியதை திருடும்படியாக ஒரு மாயையை காட்டி நம்முடைய செல்வத்தை எடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஐஸ்வர்யத்தை எடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை, விலையேறப்பெற்ற ஆத்துமாவை என்ன செய்கிறான்? அவன் திருடிக்கொண்டு செல்கிறான். தேவநாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. யோவான் 14:6 வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும், ஆமென், எல்லாரும் சென்றடைய வேண்டிய ஒரு இடம் பிதாவினுடைய சன்னதி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே போக முடியாது. பாவத்தோடு ஒருவனும் பிதாவிடத்திலே போக முடியாது. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். நம் எல்லாரையும் பிதாவினிடத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக அவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் உலகத்திலே சத்ருவின், ஆமென், ஸ்தோத்திரம், வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், வேறே விதமான மார்க்கங்கள், வேறே விதமான வழிகள், நீங்கள் இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், அப்படி ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி நம்மை குழப்பி, இவர்கள் எல்லாம் யார்? திருடர்கள். இயேசுவின் நாமத்தை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வர முடியாது. ஒருவராலும் முடியாது, எவராலும் முடியாது. அதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா? அனுதினமும் ஆண்டவர் கையை நீட்டுகிறார். கவனிப்பீர்களா? நீங்கள் கவனிப்பீர்களா? அவர் கூப்பிடுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா? அவர் ஆலோசனை தருகிறார். ஆமென். வசனத்தின் மூலமாக பாருங்க, எத்தனை இடத்துல காம்பவுண்ட்ல எல்லாம் வசனம் எழுதி போட்டிருக்கிறது, கார்ல எல்லாம் வசனம் எழுதி போட்டிருக்கிறது, வீடுகள்ல கேலண்டர்ல எல்லாம் வசனம் எழுதி போட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? ஆமென், உங்களை அடிக்கடி கடிந்து கொள்ளும்படியாக. எழுத்துக்களை கண்டுபிடித்தது எதற்காக? ஆமென், அவருடைய நாமத்தை அறிவதற்காக. ஆமென். டிவி எல்லாம் கண்டுபிடித்த எதற்காக நினைக்கிறீங்க? கேமரா எல்லாம் கண்டுபிடித்த எதற்காக நினைக்கிறீங்க? அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்காக. இன்னும் அதிகமாய். ஆக்சுவலா பாருங்க, ஃபர்ஸ்ட் சினிமா என்ன தெரியுமா? அவங்க சினிமா கேமரா கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஜீசஸ் என்கிற, ஆமென், மூவியை வெளியிடுறதுக்கு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க.
தெரியுமா? ஆமே. அதுக்கு முன்னால படமே கிடையாது. முதல் படமே என்னதான்? ஜீசஸ். இயேசுவை சொல்ல வேண்டும், இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். ஆனா இப்போ அந்த மீடியா யாருடைய கையில் இருக்கிறது? துன்மார்க்கருடைய கையில் இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார்கள், தேவனுடைய நாமம் மகிமைக்காக. அதை யாரு திருடன் என்ன செய்கிறான்? பறித்து கொள்ளுகிறான். அது இப்ப பெரிய ஒரு பிசினஸ். ஆனா இது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா? இயேசுனுடைய சுவிசேஷத்தை, ஆமென், ஒளி வாயிலாக அவரை அறியாத மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி. முந்தியெல்லாம் ப்ரொஜெக்டர்ல கொண்டு அதை பிரசன்ட் பண்ணுவாங்க கிராமங்களிலே. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப யாருடைய கையில் இருக்கிறது? ஆண்டவர் அது மாதிரி பேப்பர், பிரிண்டர், எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே தேவ நாமத்தை அறிவதற்காக. ஒவ்வொரு மனிதனும் விழுந்து போய்விடக் கூடாது. எப்படியாவது அவனுடைய கண்ணில் படணும், அவனுடைய காதுகளில் கேட்கணும். பாடல்கள், ஒலிகள், ஆமென், பாடல்கள் வாயிலாக நம்முடைய காதுகளில் கேட்கும். கடிந்து கொள்ளுதல் எப்படியும் வந்துவிடும். நம்ம கடந்த நாள்ல வாசித்தோம் பாருங்க, அவரை அறிகிற அறிவு எங்க இருக்கிறது? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. எது சரி எது தவறு என்கிறதான, ஆமென், நியாயம் தீர்க்கிறதான அந்த உணர்வு நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்கும் போது நம்முடைய மனசாட்சி பேசுகிறது, இது சரி, நீ இந்த வழியில போ. ஆனா செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள், கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் கேட்பீர்களா? நீங்கள் செவி கொடுப்பீர்களா? அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்புவீர்களா? அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆமென், அல்லேலூயா. அவராலே அல்லாமல் வானத்திலும் சரி பூமியிலேயும் சரி வேறே எந்த நாமத்தினாலேயும் ரட்சிப்பு இல்லை. இயேசு என்னும் நாமத்தினாலே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. உங்கள் ஆத்துமா ரட்சிக்கும். உங்கள் ஆத்துமா, ஆமென், பாதாளத்துக்கு செல்வதில்லை, அது இளைப்பாறுதலுக்குள்ளே செல்லும். அல்லேலூயா. அவருடைய சத்தம் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு துணிக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுதே உங்கள் இருதயத்தில் துணித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டிற்கு போகும்போது, அல்லது நாளைய தினத்தில் ஆண்டவருடைய சத்தம் இந்த வார்த்தையை குறித்து உங்கள் இருதயத்தில் பலமாய் துணிக்கலாம். அப்பொழுதே ஆண்டவரிடத்திலே மண்டியிடுங்கள், அல்லது இப்பொழுதே ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். எப்பொழுது அவருடைய வார்த்தை வருகிறதோ அப்பொழுதே நாம் ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் என்ன செய்வானாம்? அப்படிப்பட்டதான நாசத்திற்குள்ளாய், கண்ணிக்குள்ளாய் நாம் ஒருபோதும் சிக்கப்பட்டு விடக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். ஆமென். இங்க இருக்கிற எல்லாரும் பிதாவினுடைய சன்னதியில் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே அது நடக்கும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உலகத்திலே எத்தனை மாயை இருந்தாலும், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், ஆமென், நம்முடைய கண்களை இச்சித்தாலும் இயேசு போதும் என்று சொல்லுவோம். அவருடைய வழிகள், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனை, அவருடைய வார்த்தைகள் நமக்கு போதும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் நம்மை படைத்த தேவனுக்காய் ஒப்பு கொடுப்போம். இத்தனை நாட்களும் ஒருவேளை நாம் வீணாய் நம்முடைய வாழ்நாளை செலவழித்திருக்கலாம். ஒருவேளை திடீரென்று நம்முடைய மரணம் சம்பவித்தால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் நிலை என்ன? நம்முடைய ஆத்தும ரட்சிப்பின் நிலை என்ன? நாம் எங்கே செல்லுவோம்? எத்தனை முறை ஆண்டவர் நம்மை கடிந்து கொண்டார். எல்லாம் அவருடைய கணக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனையை அவர் நமக்கு தந்து கொண்டிருந்தாரே, அதை நாம் புறம்பே தள்ளினோமே. இனி நமக்கு சகாயம் கிடைக்காது. ஓ ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமி மேலே